ஸோ இந்த விஷயத்துக்கு நீங்க அக்ரி பண்றீங்களா? இது சரியா படுதா இல்லையான்னு சொல்லுங்க. நம்ம ஏர்ன் பண்ற இன்கம், நம்ம மேக் பண்ற மனி, நம்ம சம்பாரிக்கிற சம்பாதனம் தான சொல்லுவாங்க. அதாவது நம்ம சம்பளத்துல வந்து மாசத்துக்கு வச்சுக்கலாம். 5ல இருந்து 10% மினிமம் 5 to 10% வந்து நமக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நமக்கு பிடிச்ச அது ஹாபீஸா இருக்கலாம். நமக்கு பிடிச்ச விஷயத்துக்கு வந்து நம்ம செலவு பண்ணணுமா. ஒரு நல்ல குவாலிட்டி, ஹாப்பி, பீஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்றதுக்கு எனக்கு இந்த விஷயம் ரொம்பவே கரெக்ட்டா பட்டுச்சு. கிட்டத்தட்ட சில விஷயங்க பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்றது, இல்ல எனக்கு ரிலேட்டபிளா இருக்கும்போது நான் கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி இது ஒரு விஷயம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓகேவா? இது கரெக்ட்டான்னு சொல்லுங்க. எனக்கு வந்து இது ரொம்பவே சரியா பட்டுச்சு. ஸோ என்னடா இது வீடியோல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெர்டிக்கல் ஆங்கிள்ல இருக்கு. ஃபுல்லா ரோடு, அ அ வானம் அதெல்லாம் இருக்கு. பிளஸ் நான் ஸ்டார்ட்டிங்லயே கருத்து ப்ரீச்சிங் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து ஷில்லாங்ல எடுத்த வீடியோ. ஃபோன்ல எடுத்த வீடியோ. நான் வந்து ஷில்லாங் போம்போது நான் வந்து இந்த கேமராவ எடுத்துட்டு போல. நெறைய விஷயம் வந்து நீங்க ஷார்ட்ஸ்ல, ரீல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. நான் ஏற்கனவே ஷேர் பண்ணது. ஆனா ஃபுல் வீடியோ வந்து நான் விளாகா போடலாம். வீட்டுக்கு வந்துட்டு பண்ணலான்னு. அதுக்கப்புறம் என் ஃபோனே ஃபுல்லா டேமேஜ் ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் வேற ஃபோன் வாங்கி அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். பட் ரொம்ப ஆசையா இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நான் எடுத்து வச்சேன். வந்து அழகா ஒரு வ்ளாக் ஷேர் பண்ணலாம். மஸ்து இடம். ஷில்லாங், மேகாலயா, செராபூஞ்சி, ஆசாம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம். அமேசிங். ஸோ ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ ரொம்ப விழுந்து விழுந்து ஆசையா அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா நான் வந்து இந்த வீடியோஸ் எடுத்து ரொம்பவே ராவா இருக்கும். அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா ஏஸ்தெட்டிக்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ரொம்பவே ராவா அப்படியே போம்போது, ஏறும்போது, இறங்கும்போது, வண்டியில போம்போது எடுத்தேன். இடம் பேரு வந்து மேகாலயா. ஷில்லாங்ல இருந்து நாங்க இப்போ வந்து இதுக்கு போயிட்டுருக்கோம். செராபுஞ்சிக்கு போயிட்டுருக்கோம். அவ்ளோ நல்லா இருந்துச்சு. அப்பா! அந்த வானத்த வந்து ஃபுல்லாவே அந்த இடமே ஃபுல்லா கிளவுட்ஸ்குள்ள ஒரு இடம் இருந்தா எப்படி இருக்கும்? நெறைய வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட எல்லா இடம் நாங்க கவர் பண்ணோம் பொறுமையா. எல்லாமே பை ரோட். அ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ட்ரெக்கிங் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ நல்லா ஒரு கம்ஃபர்டபிள் ஷூஸ் வேணும். அங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா கார்ல வந்து ஒரு கொடை வச்சிருப்பாங்க. அதனால நமக்கும் கொடை கண்டிப்பா கையில வேணும். ஜாக்கெட்ஸ் கண்டிப்பா வேணும். ஏன்னா, சடனா நெனைக்கும்போது மழை பெய்யுது. அது வந்து அவ்ளோ அன்பிரெடிக்டபிள். இன்ஃபாக்ட் பக்கத்துல மழை பெஞ்சுட்டு இருக்கும். இங்க வெயிலா இருக்கும். சடனா இங்க மழை பெய்யும். அங்க வெயிலா இருக்கும். ஸோ அவ்ளோ அன்பிரெடிக்டபிளா இருக்கும். ஸோ நாங்க அங்க ஸ்பெண்ட் பண்ண 4, 5 நாள் வந்து அமேசிங். ஒரு மாதிரி இப்பயும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு ஹேங் ஓவரா இருக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து நெறைய டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் பண்றாங்க. இன்ஃபாக்ட் நாங்க போம்போது அங்க ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு வாட்டர் ஃபால், அது வாட்டர் ஃபால் இல்ல, ஒரு ரிவர். No, no, blue is much better. Trust me. It's like Ferrero Rocher. ஸோ இப்போ நாங்க போயிட்டு வந்த வாட்டர் ஃபால் பார்த்தீங்கன்னா, நேச்சர் அப்படியே ப்ளூவா இருக்கு. யூசுவலா ஸ்விம்மிங் பூல்ல தான் அந்த மாரி ப்ளூ கலர்லாம் பார்த்துருப்போம். அது உள்ள பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் டைல்ஸ் போட்டு மேல தண்ணி ஊத்துனா ஆப்வியஸ்லி ப்ளூ கலரா தான் தெரியும். பட் இந்த மாதிரி நேச்சுரல் ப்ளூ ஏதோ அப்படியே ஷங்கர் மூவி லொகேஷன்ஸ் மாதிரி இருந்துச்சு. அமேசிங். Huh? Nice. Were you able to go there without wetting your shorts? Ah, shit. அங்க ஃபுல்லா ட்ரைபல் ஏரியா, ஓகேவா? காசி ட்ரைப்ஸ், காசி ஹில்ஸ் ஆக்சுவலி. அங்கத்தது லோக்கல் ஃபுட். அதே மாதிரி நாகா ட்ரைப்ஸ் அங்க நெறைய இருக்கு. நாகாலாண்ட் அங்க நெறைய பேர் நாகாஸ் இருக்காங்க. நாகா தாலீஸ் எல்லாம் ட்ரை பண்ணோம். ஸோ ஃபுல்லா புது புது விஷயம், புது புது அங்க தாலீஸ் தான். எப்ப போனா உங்களுக்கு தாலீஸ் தான் கிடைக்கும். மார்னிங், நைட்டுக்கு. ஸோ ரைஸ் தான் ஸ்டேப்பிள் ரைஸ் ஈட்டிங். இது ரோட்டீஸும் இருக்கு. அதே மாதிரி தாலீஸ்ன்னு இருக்கும்போது உங்களுக்கு தால் ரைஸ், அது கூட வந்து ஒரு ஃப்ரைட் ஐட்டம் இருக்கும். உருளைக்கிழங்கு இல்ல கத்திரிக்காய் பாஜான்னு சொல்லுவாங்க. ஒரு சட்னி இருக்கும். இன்னொரு வெஜ் கிரேவி இருக்கும். நான்வெஜ்ல புரோட்டீன் ஒண்ணு இருக்கும். அது வந்து நீங்க ஃபிஷ் தாலி வாங்கிக்கலாம், சிக்கன் தாலி வாங்கிக்கலாம், மட்டன் தாலி வாங்கிக்கலாம், லெக் தாலி வாங்கிக்கலாம். ஒரு புரோட்டீன் இருக்கும். அதே மாதிரி நெறைய கிரீன்ஸ், அந்த மாதிரி கிரீன்ஸ் வந்து நான் வேற எங்கேயுமே பார்த்ததில்ல. அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் உங்களுக்கு கிரீன்ஸ்ன்னா, அப்பா! அது கூட ஊறுகாய், பாப்பட், இன்னொரு ட்ரை சப்ஜி அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். நெறைய லோக்கல் வெரைட்டீஸ் சில்லிஸ்ல இருந்து அது நெறைய நான் அங்கருந்து ஊருக்கு வந்து நம்ம பெங்களூருக்கு வந்து காய்கறியும் நல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து கிரீன்ஸ் வந்து அப்பா! அவ்ளோ கிரீன்ஸ். அதே மாரி ஃபிஷ் எல்லாம் பயங்கர ஃப்ரெஷ் வெரைட்டீஸ் கிடைக்குது. ஸோ எப்பவுமே எனக்கு இந்த மாதிரி நல்லா ஹைவே பக்கத்துல இந்த ஈட்டரீஸ், ரோட் சைடு டாபாஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுட் அவ்ளோ ஃப்ரெஷ், அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். நல்ல லோக்கல் ஃப்ளேவர்ஸ்ல வந்து பண்ணி குடுப்பாங்க. ஸோ பசங்களோட ஆஸ் அ ஃபேமிலி இந்த மாதிரி கெட்டவேஸ், ஒரு எக்ஸ்கர்ஷன்ஸ், ஒரு அவுட்டிங் இவ்ளோ தூரமா டூர் டிராவல் பண்ணலனாலும், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போலனாலும், குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் ஆஸ் அ ஃபேமிலி எங்கேயாவது பிக்னிக் போறது, இல்ல எங்கேயாவது ஒரு கோயில் போயிட்டு வர்றது, இல்லையாவது எங்கேயாவது பக்கத்துல ஒரு ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வர்றது.
எனி எனி ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து அவ்ளோ முக்கியம். எனக்கு இப்பதான் தெரியுது. அவ்ளோ நான் இதுக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு வந்து நிஜமா சொல்றேன். டேஸ் அவ்ளோ ஃபாஸ்ட்டா போற மாதிரி இருக்கு. இப்ப எப்பயாவது எனக்கு டென்ஷன் ஆயி போது. இன்னும் கொஞ்சம் இப்போ கண் அவ்ளோ சீக்கிரம் 10th முடிஞ்சிருச்சு விஹான். இப்ப 11th வந்துருச்சு. அடுத்த வருஷம் 12th. அதுக்கப்புறம் அவன் வந்து இங்க படிப்பானா, எங்க படிப்பான்னு தெரியல. இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல அத்தர்வ் 13th பர்த்டே வரப்போது. 13 இயர்ஸ் ஆகப்போது. எனக்கு இப்பதான் பொறந்த மாதிரி இருக்கு. நிஜமா சொல்றேன் சார். எனக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷம் இவங்களோட ஒரு ஹாலிடே கிடைக்கிறதே இப்போ ஸ்கூலு அப்படி என்ன சொல்றது? இந்த ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்லயே வந்து ஒரு நாள் கேப்ல, ஒரு நாள் ஃப்ரீ டைம் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு விசித்திரமான விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு எஸ்கேப் கிடைக்கும்போது, ஆஸ் அ ஃபேமிலி இந்த மாரி குட்டி, குட்டி மெமரீஸ் கிரியேட் பண்றது வந்து ரொம்ப பிரைஸ்லெஸ்ஸா இருக்கு. இதுல வந்து ஒரு 5,000, 10,000 நம்ம செலவு பண்றது வந்து நமக்கு மைண்ட் சொல்லும் மிச்சப்படுத்தலாமே, இதுக்கு நம்ம வீண் செலவா இருக்கு. நம்ம எதுக்கு இவ்ளோ தூரம் போறோம்? எதுக்கு அது இது இதெல்லாம் விஷயம் நம்ம வீட்ல கூட பண்ணலாம். வீட்ல ஒரு நல்லதா ஒரு பிரியாணி பண்ணி நம்ம மூவி பார்க்கறதும் நல்ல ஒரு இதுதான். பட் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஃபியூச்சர்ல நம்ம கிட்ட சேவ் பண்ணி காசு இருக்கும். ஆனா பசங்க கூட இருக்க மாட்டாங்க. நிஜமா சொல்றேன். அந்த டைம்ல நம்ம கிரேவ் பண்ணுவோம் பாருங்களேன். ஐயோ! அப்புறம் தீபாவளிக்கு வரியாடா? பொங்கலுக்கு வரியாடா? எத்தன நாளைக்கு வரியாடா? வீக்கெண்டுக்கு மட்டும் தான் இருப்பியாடா? அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமை வந்துரும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தர் ஒருத்தர் ஃபேஸ் பார்த்துட்டு, நம்ம என்ன பண்றது? அவ்வளோதான் லைஃப். ஸோ பசங்க கூட இருக்கிற வரைக்கும், இவங்களோட நம்மனால எவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ, எப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ, இந்த ஒவ்வொரு நிமிஷமும் கிடைக்கிறது வந்து ட்ரெஷர். இதுல 4 காசு செலவாச்சுனாக்கா கூட நோ ப்ராப்ளம். இதெல்லாம் பிரைஸ்லெஸ் மெமரீஸ். நான் இன்னைக்கு வந்து இவங்களோட ஒரு 5 வருஷம், ரொம்ப கூட இல்ல ஒரு 5 வருஷம் பின்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்கும். ஏதோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, அவ்ளோ வேகமா நாள் ஓடுது. ஸோ இதெல்லாம் நான் ஃபீல் பண்ற விஷயம். உங்களோட ஷேர் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் படிக்கும்போது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். அதே மாதிரி நான் கோ த்ரூ பண்றேன். நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேஸ்ல இருக்கோம். இப்பயே விஹானுக்கு லீவ் இருந்தா அத்தர்வ்க்கு இருக்க மாட்டேன்து. அத்தர்வ்க்கு ஏதாவது இருந்தா அவன் எனக்கு இந்த ஆக்டிவிட்டி இருக்கு, எனக்கு அந்த டெஸ்ட் இருக்கு, எனக்கு அது சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் இப்பயே இவ்ளோ பிஸினாக்கா, அதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓகேவா? இவங்களோட அப்பாயின்ட்மெண்ட்ஸ் எடுத்து, இவங்களோட கேலண்டர் பார்த்து, எதிர்பார்த்து அப்படிதான் இருக்கும். ஒரு மாதிரி நம்ம அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால தான் சரி எனக்கு வந்து அந்த 5-10% மந்த்லி நம்ம மந்த்லி இன்கம்ன்னு இல்ல. அதாவது நம்ம சம்பாரிக்கிற இன்கம்ல வந்து நம்ம இதுக்கெல்லாம் வந்து தாராளமா ஸ்பெண்ட் பண்ணலான்னு எனக்கு தோணுது. எல்லாத்துலயுமே மிச்சப்படுத்தணும்னாக்கா அப்புறம் லைஃப்க்கு வேற என்ன இருக்கு? வயசாயிட்டு அப்புறம் நம்ம கிட்ட காசு மட்டும் தான் இருக்கும். இப்ப இருக்கிற இன்ட்ரெஸ்ட், எனர்ஜி, வயசு, அதுக்கப்புறம் இந்த இது வந்து நமக்கு அப்புறம் வராது. சரி, ஓகே. நெறைய விஷயம் நான் சொல்லிட்டேன். ஆனா ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. நம்ம சில டைம்ல வந்து அப்படியே நெறைய விஷயம் சொல்லணும்னு தோணும். கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா, அந்த ஹார்ட் ஓப்பன் பண்ணி கொட்டுற இதுல சுகம் இருக்கே! ஆஹா! அவ்ளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி சுகம். அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹேப்பியா ஃபீல் ஆகுது. மேபி உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும். இல்லடா இது இவ்ளோ லெக்சரா அப்படின்னு. பட் ஆனா இது வந்து இந்த பசங்களுக்கு, ஃபேமிலிக்கு மட்டும் செலவு பண்ணாம, டைம் இருக்கட்டும், காசு இருக்கட்டும், நமக்கும் பர்சனலா நமக்கு பிடிச்ச விஷயம், ஹாபீஸ், இன்ட்ரெஸ்ட் எங்கேயாவது போணும், வரணும், ஏதாவது செய்யணும், கத்துக்கணும்னாக்கா, நமக்கும் நம்ம மேல கொஞ்சம் செலவு பண்ணிக்கணும். காசு, டைம் நமக்கு பர்சனலா கூட நம்ம மேல வந்து கொஞ்சம் செலவு பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவ்னிங் வந்து நல்ல ஒரு ஹேப்பியா நாகா தாலி சாப்பிட்டோம். அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே இந்த வ்ளாக் 2ல கன்டின்யூ பண்ணுவோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க் யூ ஃபார் கேட்கறதுக்கு லிசனிங். தேங்க் யூ ஃபார் லிசனிங். அடுத்த vlogல சந்திப்போம். பாய் பாய்.